கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இது நல்ல ஒரு வாக்குத்தத்தம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தம் இது ஒரு சிறந்த நல்ல வாக்குத்தத்தம். நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நாம் உண்ணுகின்ற ஆகாரத்தையும் நாம் அருந்துகின்ற தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தான் நிறைய பேருக்கு எல்லா ஆகாரமும் சாப்பிடுவதற்கு முடியவில்லை. அநேக வியாதிகள் பெருகிவிட்டது. இந்த கடைசி காலங்களில் வினோதமான வியாதிகள் பெருகிவிட்டது. ஏராளமான பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது, அல்லது அதிகமாக கொழுப்பு சேர்ந்து இருக்கின்றது, தைராய்டு, இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. இதனால எல்லா ஆகாரத்தையும் எல்லாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களை, இன்றைக்கு பூமியில ஒரு சிலர் ஏராளமான செல்வத்தை சேர்த்து வைக்கலாம், ஏராளமான சொத்துக்களை குவித்து வைக்கலாம். ஆனால் அவங்க நல்ல ஆகாரம் புசிக்க முடிகிறதா, அவங்களுடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறதா என்று பார்த்தோமானால் அதுல நிறைய கேள்விக்குறிகள் இருக்கலாம். அப்படி இருப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவரோ தேவ பிள்ளைகளுக்கு யாருக்கு சொல்லுகிறார் என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில நியமங்களை கற்றுக் கொடுக்கின்றார். என்னன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியமங்களை பார்க்கும் பொழுது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கின்றார். இரக்கத்தையும் தயையையும் வைத்து அந்த நியமங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அழகா அதுல சொல்லுகின்றார், பரிதானம் வாங்காதிருப்பாயாக, அப்புறம் உன்னிடத்தில் இருக்கிற எளியவனை அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக, கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனை நீதிமானையும் கொலை செய்யாயாக, துன்மார்க்கனை நீதிமான் என்று நான் தீர்க்க மாட்டேன். இதெல்லாம் பாருங்களேன், உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்று சொல்லி அழகா நிறைய நியமங்கள், அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ வருஷத்துல 3 தடவை எனக்கு பண்டிகையை இதை ஆசரிப்பாயாக என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். நீ போகின்ற இடத்துல, நீ வாழ போகும் இடத்துல நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். அப்பொழுது அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ பிரயாசப்பட்டு பயிரிட்டு அந்த பயிரை உண்ணுவது அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமே. அப்படி என்றால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ உன்னுடைய அப்பமும் தண்ணீரும் உன் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தா வியாதியே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, நம்ம கேள்விப்படுகிற ஆகாரங்கள் மூலமா, தண்ணீரின் மூலமாக எவ்வளோ வியாதி பரவுகின்றது. நல்ல சத்துள்ளதெல்லாம் குறைந்து அநேக விதமான கலப்பு பயிர்களை உண்டாக்கி இனி மக்களுக்கு அநேக இது நன்மை தரக்கூடியதா இராதபடிக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்துல நமக்கு அவசியம் தேவை, ஆண்டவர் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய உணவை ஆசீர்வதிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீரையும் அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியே நமக்கு ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அடுத்து ஆண்டவர் சொல்றார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகின்றார். நான் இதை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரம் அல்ல, வியாதியையும் உங்கள் மத்தியிலிருந்து விலக்கி போடுவேன், உங்களிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு பிரியமானபடி அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள் இதெல்லாம் சில நமக்கு பாரமானது கிடையாது. நம்ம நியாயமாக நீதியாக இரக்கத்தை கையாண்டு செய்ய வேண்டியதான் இது எல்லாமே.
இதையெல்லாம் கையாளும் பொழுது, அவரை மட்டுமே சேவிக்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். இன்னைக்கு புது புது வியாதிகள், புது புது நோய்கள் இந்த பூமியில பெருகிக்கிட்டே இருக்குது. நிறைய வியாதிகளுக்கு இன்னும் வேக்சின், அதாவது தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியல. வியாதியை குணமாக்குவதற்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எய்ட்ஸ் நோய்க்கெல்லாம் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட அநேக நோய்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொள்வோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி, அப்படி என்னால் நம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவரே தஞ்சம் என்று அவருடைய பாதத்தையே பற்றி கொள்வோம். அவருக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி அவருக்கே ஆராதனைகளை ஏறெடுப்போம். அவரையே துதித்து கொண்டிருப்போம். அவருக்கு சேவை பண்ணி அவருடைய விருப்பமானபடியெல்லாம் செய்வோம். கர்த்தர் அப்பொழுது நம்மை இப்படிப்பட்ட தீமைகளுக்கெல்லாம் விலக்கி அருமையாய் நடத்துவது 100% உண்மை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரை நீர் உடைய பிள்ளைகளுடைய வீட்டையும், ஆண்டவரை இதோ உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, வியாதியை குடும்பங்களிலிருந்து விலக்கி போடுவீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே உண்டாகும் ஒரு பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரை, ஒவ்வொருவரும் உம்மையே பற்றி கொண்டு உம்மையே சேவிப்பார்களாக. இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியிலிருந்து நடத்தப்படுகின்ற உபவாச கூட்டம் விருதுநகரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. விருதுநகர் எழுப்புதல் ஜெப மையம் வளாகத்தில் வைத்து இந்த உபவாச கூட்டத்திற்கு விருதுநகர் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்கள் மற்றும் நீங்கள் அருகில் உள்ள பட்டணங்கள் மற்ற ஊர்களிலிருந்து வந்து கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு புதிய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து, ரயில் நிலையத்திலிருந்து வாகன வசதியும் நாங்கள் செய்திருக்கின்றோம். மற்றும் கூட்டம் முடிந்து போகும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமான உணவும் வழங்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை பலமாக இந்த உபவாச கூட்டத்தில் இறங்கி வரும். உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு இருக்கின்ற போராட்டங்கள், சாபங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து நிச்சயமாய் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் உங்களை நிரப்பும். மறவாமல் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.